ஹலோங்க. கார்த்திகை தீபம் நாளைக்கான எபிசோட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது. நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தது தருணம். ஐஸ்வர்யா எப்போ மாட்டுவாங்க? போய் ரொம்ப நாள் வாழாது. அதுவும் தீபா மேலே பழிய போடுறதுக்காக எவ்வளோ ட்ராமா பண்ணி ஐஸ்வர்யா ஒரு நாடகத்தை நடத்திட்டு இருந்தாங்க. தீபா மேலே பழிய போடுறதுக்காக எல்லாமே பண்ணிட்டு கடைசியில் தீபானாலேயே அந்த நாடகம் முடிவுக்கு வந்திருக்கு. என்ன நடக்குதுன்னா, தீபாவும் ஐஸ்வர்யாவும் பேசிட்டு இருக்கும்போது தீபா எவ்வளவோ கேட்டு பார்க்குறாங்க. அத்திட்ட கூட நான் சொல்ல மாட்டேங்க, தயவு செஞ்சு கிட்ட சொல்லிடுங்க, எதுக்காக இப்படி போய் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது கரெக்டாக அபிராமி வந்துடுறாங்க. எல்லா விஷயமே அபிராமிக்கும் தெரிஞ்சிருந்தா அவங்க ஃப்ரெண்டுக்கும் கால் பண்ணி எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டு வந்து, அபிராமி சாரி, உங்ககிட்டயும் அருண்கிட்டயும் போய் சொன்னது எனக்கு மனசு ரொம்பவே உறுத்திட்டே இருந்துச்சு அப்படின்லாம் சொல்கிறாங்க. அபிராமி ஃபோனை வச்சதுக்கப்புறம் ஐஸ்வர்யாவை ஓங்கி பலார்னு அறிகிறாங்க. அத்தை அத்தை அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க. காலை விடு முதல்ல அப்படின்னு சொல்லி தள்ளி விடுறாங்க. அப்புறம் கையை பிடிச்சி கெஞ்சுறாங்க, காலை பிடிச்சி கெஞ்சுறாங்க. என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க ஐஸ்வர்யா. அத்தை என்ன ஒரே ஒரு டைம் மட்டும் மன்னிச்சிருங்க அத்தை ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சுறாங்க. தயவு செஞ்சு என்னோட முகத்தில் முடிக்காத ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது காலை பிடிச்சிக்கிறாங்க. காலை விடுறி அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க. அப்போ ஐஸ்வர்யா வந்துட்டு சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க அத்தை அப்படிங்கும்போது, உன் சைடில் என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு நியாயம் இருக்குது அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. அப்போ ஐஸ்வர்யா வந்து விடாமல் கேட்டுகிட்டே இருக்கும்போது மறுபடியும் ஓங்கி பலாருன்னு அறிகிறாங்க. நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அதை என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்லாம் கேட்குறாங்க. இது தெரியாத பண்ணுற விஷயமா? எவ்வளோ நாள் இப்படி மூடி மறைக்கலாம்னு நினச்சிருக்கேன்? உனக்கு எவ்வளோ தைரியம்? என்னோட ஃப்ரெண்டுக்கிட்டையும் நீ செத்துருவேன்னு சொல்லி வர பிளாக்மெயில் பண்ணி வச்சிருக்க, என்னெல்லாம் நீ ஆடிட்டு இருக்க அப்படின்லாம் கேட்குறாங்க. அப்போ அருண் வந்துடுறாங்க. கரெக்டாக அருண் வர சமயத்தில் தான் அபிராமி பலாருன்னு வந்து ஐஸ்வர்யா வரைகிறாங்க. அப்போ வந்தோடனே, அம்மா என்ன ஆச்சுமா, ஏன் இவ்வளோ சண்டை? நான் கோவத்தில் ஏதாச்சும் பேசினாவே என்னை திட்டுவீங்க, அவள் கன்சீவாக இருக்கும்போது இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுன்னு, இப்போ மாசமாக இருக்கா, அவளை போட்டு இவ்வளோ திட்டிகிட்டு இருக்கீங்க, அடிக்க வர செய்கிறீங்க அப்படின்னா அருண் ஒரு பக்கம் ஷாக் ஆகுறாங்க. எனக்கு புரியவே இல்லைம்மா, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க. அப்போ வந்துட்டு அபிராமி எதுவுமே பேச முடியாமல் அழுதுகிட்டே இருக்காங்க. ரொம்ப அழுகுறாங்க. அம்மா என்னாச்சு, ஏம்மா அழுகுறீங்க? அவள் வர கன்சீவாக இருக்கா, நீங்கள் இந்த டைமில் அவளுக்கு ப்ரெஷர் கொடுக்கக்கூடாதுமா, எதாக இருந்தாலும் நம்ம பேசிக்கலாம் அப்படிங்கும்போது, அப்பா அவள் மாசமாகவே இல்லைப்பா, அவள் நாடகம் ஆடிட்டு இருக்கா அப்படிங்கிறாங்க. அதை கேட்டோன்னே அருண் ரொம்பவே ஷாக் ஆகிடுறாரு. என்னம்மா சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அருண்னால் அதை ஏற்றுக்கவே முடியல. அம்மா அன்றைக்கி உங்கள் ஃப்ரெண்டு டாக்டர்கிட்டலாம் போய் பார்த்தோமேம்மா, அவங்க கூட இவள் கன்சீவாக இருக்க தானே சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, அவங்கக்கிட்டையும் வந்து கழுத்தில் கத்தியை வச்சுட்டு அப்படி சொல்லலை அப்படின்னா நான் செத்துருவேன்னு சொல்லி மிரட்டியிருக்கா, அதனால அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க, எல்லாமே ட்ராமா, இவள் கன்சீவாகவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே அருண் ரொம்பவே உடஞ்சி போயிடுறாரு. அப்போ உடனே ஐஸ்வர்யா மாற்றி காலை பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அருண்கிட்ட. அருண் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு அருண், நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. அருணுக்கு அவ்வளோ ஆத்திரம் வருது. அருணும் சேர்ந்து மாற்றி மாற்றி அடிக்கிறாரு. ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, இவ்வளோ கீழ்த்தரமாக போகிற அளவுக்கு நீ ஆயிட்டியா, இந்த வீட்டில் நிறையா தப்பு நீ பண்ணியிருக்க, அது எல்லாத்தையும் நான் மன்னிச்சேன் அப்படின்னா வயிற்றில் வந்து குழந்தை வளருதே அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் குழந்தை இல்லை, இப்போ குழந்தை இருக்குன்னு சொல்லி உன்னை நல்லா பார்த்துக்கணும், நீ என்ன தப்பு பண்ணாலும் அதை நம்ம இப்போ பெருசாக எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லி எல்லாத்தையும் அனுசரித்து போயிட்டு இருந்தேன், ஆனால் இந்த விஷயத்துலேயே நீ தப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டீல அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. அருண் ப்ளீஸ் அருண் என்னை மன்னிச்சிடணும் அப்படின்னு சொல்லி கை காலெல்லாம் பிடிச்சி கெஞ்சுறாங்க. இனிமேல் ஒரு நிமிஷம் கூட என்னை மூஞ்சியில் முழிக்காத, நீ கிளம்பு வெளியே போ அப்படின்னு சொல்கிறாங்க. தீபாவும் அவங்களுக்காக பேசி பார்க்குறாங்க. கொஞ்சம் அவங்க சைட்லும் பேசி பார்க்கலாம், எதுக்கு அப்படி பண்ணாங்கன்னு கேட்கலாம் அப்படிங்கும்போது, என்ன காரணமாகவே இருக்கட்டும், இந்த விஷயத்தில் ஏதாச்சும் ஒரு பெண் போய் சொல்லுவாளாம், இவள் இந்த அளவுக்கு கீழ்த்தரம் இறங்கும்போது இவளை இந்த வீட்டில் வச்சிருக்கிறதுல ஒரு நியாயமே கிடையாது அப்படின்னு அருண் சொல்கிறாரு. அப்போ ரியாக்கா அவ்வளோ சந்தோஷம். அப்பாடா நம்ம நினச்சது நடந்துருச்சு, இந்த வீட்டில் நமக்குன்னு ஒரு எதிராளின்னு இருந்துச்சு அப்படின்னா அது ஐஸ்வர்யாவாக தான் இருக்கும், அவளையும் வீட்டு விட்டு துரத்திட்டோம் அப்படின்னா நம்ம ஃபுல்லாக சொத்தை அனுபவிக்கலாம், கார்த்திக் தானே அந்த போட்டியில் எப்படியும் தோற்று வெளியே போயிடுவான், அதுக்கப்புறம் நம்மளோட ராஜ்யம் தான் அப்படின்னு சொல்லி அவங்க சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஐஸ்வர்யாவை போட்டு புரட்டி எடுக்கிறாங்க. போச்சு, இன்னைக்கு நம்ம நல்லா செத்துட்டோம், மாட்டிக்கிட்டோம், இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் தவிச்சிட்டு இருக்காங்க. அருண் ஒரு பக்கம் வெளுத்து வாங்குறாரு. முதல்ல வெளியே போடி அப்படின்னு பேசுகிறாரு. அம்மா இவளை வெளியே போக சொல்லுமா அப்படின்னு சொல்லி பேசும்போது ஐஸ்வர்யா வந்துட்டு மறுபடியும் அபிராமிட்ட போய் கெஞ்சுறாங்க. அத்தை அருண்கிட்ட அப்படி சொல்ல வேணான்னு சொல்லுங்க அத்தை, என்கிட்ட ஒரே ஒரு டைம் என்னை மன்னிக்க சொல்லுங்கள், இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னு கெஞ்சுறாங்க. இல்லை இத்தனை நாள் நாங்கள் மன்னிச்சதே பெரிய விஷயம், இதுக்கு மேலே வந்து நான் இந்த வீட்டில் நீ இருக்கிறதுக்கு எனக்கே விருப்பம் கிடையாது, அவன் என்ன முடிவு எடுக்கிறானோ அதுதான் என்னோட முடிவும் அப்படின்னு வந்து அபிராமியே சொல்லிடுறாங்க. ஐஸ்வர்யா வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் தவிச்சிட்டு நிற்கிறாங்க. அதோட இந்த ப்ரோமோவை முடிச்சிருக்காங்க. ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கு. கடைசியில் தீபாவை தான் வந்து வெளியே அனுப்பணும்னு சொல்லி பிளான் போட்டு ஐஸ்வர்யா இத்தனையும் பண்ணாலும் தீபா தான் வந்து இப்போ உதவுறதுக்காக நின்றுட்டு இருக்காங்க. மோசமான கூட்டணி கண்டிப்பாக நம்மளே ஒரு நாள் மோசமாக வழி காட்டும் அப்படிங்கிறதுக்கு ஐஸ்வர்யா ரொம்பவே எடுத்துக்காட்டாகவே இருக்காங்க. ரியா வேணும்னே எல்லாத்தையும் பண்ணி விட்டுட்டு அமைதியாக நின்றுட்டு இருக்காங்க. ஐஸ்வர்யா பற்றி உண்மை வீட்டுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிச்சோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. கார்த்திகை தீபம் சீரியல் பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.